நாடாளுமன்றம் தொடங்கியதும் திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதுமே திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் அவையில் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, முன்னதாக நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெளியே திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப கூட்டம் தொடங்கின உடனேவே அமளியில ஈடுபட்டிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் சொல்லி அமளியில ஈடுபட்டு வர்றாங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் கருப்பு சட்டைகள் அணிந்து மக்களவையிலே தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபாநாயகர் ஓம் பிர்லா இன்று அவை கூடியதுமே கேள்வி நேரம் நடைபெறும் என அறிவித்தார். அதே சமயத்திலே திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய இருக்கைகளில் இருந்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு அவர்கள் முழக்கம் எழுப்பவில்லை. காரணம் என்னவென்றால், நேற்றே சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிடக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்திருந்தார். இருந்தபோதிலும் நேற்று சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுக எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினார்கள். இன்று தங்களுடைய இருக்கைகளிலே இருந்தபடியே முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே கேள்வி நேரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேள்வி நேரத்துக்கு பிறகு ஒத்திவைப்பு தீர்மானம், உரிமை மீறல் தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். ஆகவே அந்த சமயத்திலே கூடுதலாக அதிகம் ஆர்ப்பாட்டம், அமளி ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது. தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், அவையிலே இது போல அகங்காரமாக பேசக்கூடாது எனவும், மத்திய அரசு தனது மும்மொழி கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், தமிழ்நாடு மீது திணிக்கக்கூடாது எனவும் பல்வேறு கோரிக்கைகளை திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வலியுறுத்த உள்ளன. கணபதி, ஏற்கனவே நேற்று தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிகளுக்கு எதிராக பேசியிருந்த நிலையில அதை கண்டித்து தமிழகம் முழுக்க திமுக சார்பிலையும் கூட்டணி கட்சிகள் சார்பிலையும் போராட்டம் நடந்து வருது. இன்னைக்கும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பா அமளி ஏற்படவோ இல்ல மத்திய மாநில அமைச்சர்களுக்கு மோதல் போக்கு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா? குறிப்பா எம்பிக்களுக்கும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் எதிராக. நிச்சயமாக மத்திய அரசு இந்த விவகாரத்திலே ஏதேனும் விளக்கம் அளித்தால் சூழல் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானோ அல்லது மத்திய அரசு சார்பாக வேறு முக்கிய பிரதிநிதிகளோ மும்மொழி கொள்கை தொடர்பான விளக்கம், சமக்ர சிக்ஷா கல்வி திட்டம் தொடர்பான விளக்கம் அளித்து தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட வேண்டிய நிதி அளிக்கப்படும், நிறுத்தி வைக்கப்படாது என உறுதி அளித்தால் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் நிச்சயமாக இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்வதற்கான சூழலை தற்போது நிலவுகிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தமிழ்நாடு மக்களவை உறுப்பினர்கள் இந்த விவகாரத்திலே நிச்சயமாக மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும், மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். PM ஸ்ரீ திட்டம் போன்ற புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் முறையான பேச்சுவார்த்தை நடந்ததா? அந்த திட்டத்தை எதிர்த்து அது குறித்த தகவல் இருக்குதா கணபதி? தமிழக கல்வி அமைச்சர் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து இது தொடர்பாக முன்பே ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அப்படி ஆலோசனை நடைபெற்ற நிலையிலும் இதுவரை எந்தவிதமான இழுபறியை தீர்ப்பதற்கான முடிவும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவேதான் இழுபறி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திலே கையெழுத்திட தயாராக இருந்தது என தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் இதை முழுமையாக மறுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினும் மறுப்பு தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தர்மேந்திர பிரதான் அகங்காரமாக பேசக்கூடாது எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மோதல் வலுத்து கொண்டு செல்கிறதே தவிர இழுபறி முடிவுக்கு வருவதற்கான சூழல் எதுவும் தற்போது இல்லை. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.